ஹலோ செல்லம்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சீக்கிரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். வாணலில் வச்சு ஒரு ஒரு குட்டியாக நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சு, ஒரு குட்டி விரல் சைஸ் இஞ்சி வச்சு, ஒரு 15 பல் பூண்டு வச்சு, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் வச்சு, கொத்தமல்லி தழை, புதினா வீட்டில் இருக்குதுன்னா இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. சட்டுன்னு இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அது ரெடியாக எடுத்து வச்சு டப்பு டிப்புன்னு செஞ்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் தான், 2 நிமிஷம் தான் வதங்கினது. வதங்கிடுச்சுன்னா டப்புன்னு அரைச்சி கொஞ்சமாக பொட்டுக்கடலை வச்சு உப்பு வச்சு அந்த சட்னி பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ் மாவு வச்சு இட்லி சுட சுட இந்த இட்லியை கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கடா பிள்ளைங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமானது. புதினா மல்லி மெயினாக, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரொம்ப உடம்பு ஆரோக்கியமானது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுட சுட கூட 2 இட்லி அளவுக்கு சாப்பிடுவோங்க எக்ஸ்ட்ரா. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி அதிரடி சட்னி ஒன்று பண்ணிவிடுங்க. சரிடா, இப்போது செய்து முடிச்சிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மட்டும் திட்டமாக வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு வச்சுட்டேன். பொட்டுக்கடலை ஒரு 50 பொட்டுக்கடலை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். வச்சு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த சட்னி கொடுத்துடலாம். தாளிப்பு அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி கழுவி விட்டு இறக்கிடுங்க. அப்படியே சுட சுட இட்லி வச்சு பரிமாறத்துக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கடா. இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இது சூடான இட்லி வச்சு இந்த சட்னி அது மேலே வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பித்தம் இதெல்லாம் இது சரியாக்கும். பித்தமாக இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொத்தமல்லி சட்னின்றது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்டா. சரி, நாங்கள் இது ஐயப்பன் கோயிலுக்கு போகல, அன்னதானம் கொடுக்குறப்ப இதை நான் அடிக்கடி செய்வேன் சாமிங்களுக்கு. சரிடா கண்ணா, டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடுங்க.